எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி தாங்க. செம்ம டேஸ்டான கிரேவி. இது 1 part சிக்கன் தான், அதனால ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். இந்த கிரேவி நெய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைங்கிற எல்லா விதத்துக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால தேங்காய் பாலில் செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல பெரிய தேங்காவை ஒன்று எடுத்து நான் திருவி வச்சுருக்கேன். அதாவது 3 கப்பு துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த துருவன தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. எல்லா தேங்காவையும் சேர்த்த பிறகு ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு தேங்காய் பால் புளியறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஒன்று எடுத்து வச்சுட்டு கையால் நல்லா புளிஞ்சு விடுங்க. அப்போ தான் எந்த பாலும் வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுக்க முடியும். இதுமாரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு சக்கையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சக்கையும் எடுத்து வச்சுட்டு திரும்ப நம்ம 2வது பாலும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாலையும் நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். முதல் பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கையை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முன்னாடி ஊற்றின மாதிரியே ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம புளிஞ்சு எடுத்த சக்கையை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துங்க. நல்லா அடித்த பிறகு இப்போ 2வது பால் எடுக்க போகிறோம். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. முன்னாடி மாதிரி நல்லா கையால் நல்லா புளிஞ்சு எடுத்துடுங்க. இந்த சக்கரை நம்மளுக்கு தேவையில்லை, இப்போ தூக்கி போட்டுடலாம். 2 பாலும் முழுசு எடுத்த பிறகு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நான் நாட்டுக்கோழி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1.5 கிலோ நாட்டுக்கோழியில் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட கவுச்சி வாசனை இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இதேமாரி 3 வாட்டி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இந்த குக்கர் நல்லா சூடான பிறகு இதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த குக்கர்லேயே நம்ம வதக்கிட்டு சிக்கனை வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெயானது நம்ம காய்கறி வதக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா நாட்டுக்கோழிலேருந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு கையளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சாதான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் 3 மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இது ரொம்ப கலர் மாறக்கூடாது, லைட்டாக நிறம் மாறினா போதும். லைட்டாக நிறம் மாறின பிறகு 5 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த பச்சை மிளகா 5ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க. சூடான மட்டும் போதும். லைட்டாக சூடான பிறகு நம்ம சிக்கனுக்கு தேவையான 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவானது 1.5 கிலோ நாட்டுக்கோழி, அதனால் கவுச்சி வாசம் எடுக்குங்கிறனால 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸில் உள்ள தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி விட்ட பிறகு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்து எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க. இந்த மிளகுத்தூள் நம்ம நாட்டுக்கோழிக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். எப்போதுமே நாட்டுக்கோழிக்கு நம்ம மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நாட்டுக்கோழியும் மிளகு சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு சளி பிரச்சனையிலேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா நம்ம வீட்டிலே செஞ்சது, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தது ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூளை சேர்த்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க நாட்டுக்கோழிக்கு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். எல்லா மிளகாத்தூளையும் போட்ட பிறகு லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயோட மிளகாத்தூள் மிக்ஸ் ஆனால் போதும். அப்போ தான் கிரேவி ரெடியான பிறகு அப்படி மேலே எண்ணெயோட சிவப்பாக மிதந்துட்டுருக்கோம். இப்போ எல்லா மிளகாத்தூளையும் சேர்த்து வதக்கியாச்சு. நமக்கு சுத்தம் பண்ண நாட்டுக்கோழி கறியை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கோழிக்கறியும் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் ஊற்ற போகிறோம். இப்போ எல்லா கோழிக்கறியும் நான் சேர்த்துட்டேன். இப்போ ரெடி பண்ண பாலை எடுத்துக்கலாம்.
அந்த பாலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட போகிறோம். அடியோடு கலக்கும் போது நம்ம தேங்காய் பால், சிக்கன், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு மூடியை போட்டு மூடி வெயிட்டை செருகி நம்ம இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே 15 விசில் வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நாட்டுக்கோழி நல்லா வேகும். 15 விசில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறப்ப அது நல்லா வேக லேட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கும் போது பண்ணக்கோழியாக வாங்கிட்டீங்கன்னா 8 விசில் மட்டும் போதும், ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது சுத்தமான நாட்டுக்கோழி, அதனால் கண்டிப்பாக 15 விசில் வச்சு எடுத்தால் தான் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ 15 விசில் வெந்துருச்சு. அடுப்பையும் நிறுத்திட்டேன். இப்போ விசிலை எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்குங்க நம்ம நாட்டுக்கோழி. இப்போ கரண்டி எடுத்து நல்லா அடியோடு கிளறி விடுங்க. அப்படி அடியோடு கிளறி விட்டால் தான் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதந்துட்டுருக்குன்னு. இந்த எண்ணெய் தான் நாட்டுக்கோழியோட ஸ்பெஷல். இப்படி இருக்கும்போது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புல உள்ள அத்தனை சளியும் போயிடும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிடலாம். இப்போ நாட்டுக்கோழி இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் நிறைய செஞ்சு சாப்பிடணும். நாட்டுக்கோழி செய்யும்போது மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம ஈஸி இது செய்கிறது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நெய் சாதம், சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.